அப்படின்னு சொல்லி நம்ம 6 நாள் கொண்டாடுவோம். எல்லாருக்கும் தெரியும்ல, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு மாதிரி அப்படி இறுக்கமா ஒரு மாதிரி இருக்கீங்க. எனக்கு என்ன பக்தியோட கேக்குறாங்க நீங்க சொல்றத. நீ முடிப்பியா அப்படி இல்ல, அடுத்து சொல்ல வரும்போது எனக்கு மறந்துடுது என்ன சொல்ல போறாங்கன்னு ஆர்வமா கேக்குறதா உட்காந்துக்கிறாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. அதனால கந்த சஷ்டி அப்படிங்கறது நம்ம கோவில்ல 6 நாள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நானா. சரியா? அதனால இப்ப எப்படி நவராத்திரி பூஜை 10 நாள் சாயந்தரம் பண்ணமோ அதே போல 6 நாள் சிறப்பான முறையில ஐயாவுக்கு அபிஷேகம் நடக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு தான் அபிஷேகம் நடக்கும். எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. கந்த சஷ்டி, அதாவது சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில் அப்படின்றது, அகப்பைன்றது நம்மளுடைய கருப்பையில குழந்தை பிறக்குங்கிறது சம்பிரதாயம், பெரியவங்க சொன்னது. அதனால சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு என்னென்ன கேட்டோமோ அது அத்தனையும் கிடைக்கும். சாமி, அப்புறம் ஈஸ்வரனுக்கும் நீங்க ஜாலரா அடிக்கிறீங்க, இதுக்கு நீங்க ஜாலரா அடிக்கிறீங்களே அப்படிங்கிற எண்ணம் வரும். சரியா? இந்த எண்ணம் எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்துருச்சு. சரியா? ஏன்னா நீங்க இன்னைக்கு சிவனடியார் அவங்க இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 5 வயசா இருக்கும் போதுல இருந்தே ருத்ராட்சம் அணிஞ்சேன். 5 வயசுல இருந்து 5 வயசு 3 வயசுல இருந்தே ருத்ராட்சை போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ருத்ராட்சை கழட்டிட்டா காய்ச்சல் வந்துடும். ருத்ராட்சத்தை யாராவது கழட்டிட்டா என்ன அப்பவே வந்து எல்லாம் பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ருத்ராட்சத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்க பையன் சாமியாரா போயிடுவான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், உங்களுக்கு குழந்தை பிறக்காது, உங்களுக்கு பின்னாடி வாரிசு எல்லாம் போயிடும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால எங்க அம்மா நினைச்சிட்டு சில நேரங்கள்ல என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தை கழட்டி சாமி ரூம்ல வச்சு அனுன்னு அடம்பிடிப்பாங்க. நானும் கழட்டி வைப்பேன். ரொம்ப படுத்தே ஆயிடுவேன். உடனே ருத்ராட்சத்தை எடுத்துட்டு போய் எங்க அம்மாவே தயவு செஞ்சு போட்டுரு, என்னால முடியல, உன்னோட கஷ்டத்தை தாங்க முடியலன்னு போட்டு விட்டுருவாங்க. இது இந்த சந்தேகம் என்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா